السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. قال رسول الله صلى الله عليه وسلم: لا فضل العربي على العجمي ولا العجمي على العربي، أو كما قال عليه الصلاة والسلام. புலனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் கொடை நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாதாவின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் கொண்டாடுங்கள் நிலவட்டமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா சேவைகளையும், எல்லா நஅமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றுவதில் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமன்று இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்று சொல்லக்கூடிய பசித்தோருக்கு உணவளித்தல் போன்ற மிகப்பெரும் கடமையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கின்ற விதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த புரட்சிகள், எத்தனையோ புரட்சியாளர்கள் உலகத்தில் வந்திருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுத்து சென்றிருக்கலாம். உதாரணமாக உலகளாவிய அளவில் பிரபலமான புரட்சியாளர்கள், அதில் குறிப்பாக இந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம், நிறம் அல்லது இனம் குறித்து நிறத்தின் ஊடாக வேறுபாடு, அதே போன்ற இனத்தின் ஊடாக வேறுபாடு, இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில். அப்போ அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக நெல்சன் மண்டேலா, அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன், நாம் அறிந்த அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, இவங்களெல்லாம் மிகப்பெரிய புரட்சியாளர்களாக சமூகத்தில் இருந்த தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக தங்களால் முடிந்த அளவிற்கு போராடி அதற்கான விஷயங்களில் முயற்சி செய்து ஓரளவு வெற்றி கண்டார்கள். ஒரு 20ஆம் நூற்றாண்டில் இவங்களாம் மிகப்பெரிய இந்த தீண்டாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போராடிய மிகப்பெரிய புரட்சியாளர்கள். அவங்க போராடி வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளை கூட கடக்கவில்லை. மீண்டும் என்ன செய்யுதுன்னா, இனத்தால், நிறத்தால், மொழியால் பாகுபாடு, வேறுபாடு பார்த்து தீண்டாமை என்ற பிரச்சனை மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது. 2020 நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், அமெரிக்காவில் ஒரு ஜார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு 46 வயதுடைய ஒரு கருப்பு நிறத்தவர், அவரை அந்த நாட்டை சார்ந்த வெள்ளை இனத்தவர், அதாவது ஒரு போலீஸு என்ன செய்யறாருன்னு சொன்னால், தன்னுடைய ஷூ காலால் மிதிச்சாரு. அந்த ஃபோட்டோ, அந்த புகைப்படம்லாம் சமூக வலைதளத்தில் பரவலாக பரவுச்சு. அவர் காலால் மிதிக்கிறாரு, அவரை மூச்சு திணறது எவ்வளவோ சொல்லியுமே இந்த போலீஸ் என்ன செய்யற, அந்த இன வேறுபாட்டினால தன்னுடைய ஷூ காலால் அப்படியே கழுத்தில் வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த ஜார்ஜ், அந்த 46 வயதுடைய கருப்பர் இனத்தை சார்ந்த ஜார்ஜ் என்றவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், அவர் வஃபாத் ஆகிட்டார், இறந்துட்டார்.
அதுக்கப்புறம் மிகப்பெரிய சமூக வலைதளங்கள் எல்லாம் இது இன்னும் இன வேறுபாடு, கருப்பர் இனத்தவர்களை இப்படியெல்லாம் ஒரு தீண்டாமை ரீதியாக வேறுபாடு பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தினர்கள் இவ்வளவு நாள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்தும், அதுவும் அமெரிக்காவில் மிகப்பெரிய வளர்ச்சி மிக்க நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னும் இந்த செயல் நடக்குதா அப்படின்ட்டுலாம் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சது அந்த 2020 அன்றைய காலகட்டத்தில். இன்னும் இவ்வளவு வளர்ச்சிகளை அடைந்தும், இவ்வளவு விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளை கையில் எடுத்தும் இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னும் காணப்படல. வெளிநாடுகளை பார்க்கறதுக்கு நாம கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்ல சிஎஸ் கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து முயற்சி செஞ்சு என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஹைகோர்ட் ஜட்ஜா வந்தாரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு சிஎஸ் கர்ணன் அப்படின்றவர். அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது, நான் தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து நீதிபதியாக நான் ஆகியிருப்பதால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த நீதிபதிகளுக்கு மத்தியில சட்டத்தை படித்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய இந்த ஜட்ஜி நீதிபதிகளுக்கு மத்தியிலேயே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னும் பாகுபாடோடு நடத்தப்படுகிறேன். இது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு அந்த சிஎஸ் கர்ணன் சொன்ன விஷயத்தையும் நாம பார்க்க முடியும். இப்போ எல்லா இடங்களிலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள், வளர்ச்சி மிகுந்த நாடு, பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டிருக்கின்ற இந்த நவீன உலகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சி மிக்க நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் நாடுகளில் எல்லாம் இன்னும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த தீண்டாமை நிறத்தினால், இனத்தினால், பொருளாதார வளத்தினால், இன்னும் ஒரு சில காரணங்களினால் வேறுபாடு, பாகுபாடு, தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். எல்லா மதத்திலையுமே இருக்குது. ஒரு சில மதங்கள் எடுத்து பார்த்தா கடவுளினுடைய முகத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் இவர்கள், கடவுளினுடைய தோளிலிருந்து, கடவுளினுடைய தொடையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், கடவுளினுடைய காலிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். யூத நஸ்ரானிகளினுடைய புதிய ஏற்பாடு மத்தேயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், இப்படி ஒவ்வொரு பைபிளினுடைய புதிய ஏற்பாடு, அதே மாதிரி மத்தேயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. அந்த அதிகாரத்தினுடைய புதிய ஏற்பாட்டுல எப்படி அவர்கள் வடிவமைத்து வச்சிருக்கிறாங்கன்னா, யூத நஸ்ரானிகள் தங்களுடைய வேதங்கள்ல இஸ்ரவேலர்கள் மட்டுமே கடவுளினுடைய குமாரர்கள், அவங்கள நிறைய இனத்தவர்கள் வருவாங்க. அதுல கானானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் வருவாங்க. இஸ்ரவேலர்கள்லயே கடவுளினுடைய குமாரர்கள் ஒரு ஆளு, அதே மாதிரி கானானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்தவர்கள் இருப்பாங்க. அந்த மத்தேயுன்ற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னன்னா, அந்த கானானி இனத்தவர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் இருந்து ஒரு குழந்தை தன்னுடைய முட்டாயை சாப்பிட்டுட்டு அந்த கானானி இனத்தவர்கள்ட்ட கொடுத்துரும். அந்த முட்டாயை கொடுத்த அந்த பெண்ணினுடைய தாயார் கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக கடவுளை நோக்கி இந்த பெண்மணி போகும் பொழுது, அப்ப அந்த கடவுள் சொல்லுவாராம், மகளே, நாம் உண்ட உணவை நாய்க்கு போடுவதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கேட்டதாக. அதாவது அந்த கானானி இனத்தவர்களை சார்ந்த மக்களை அந்த மத்தேயுன்ற புத்தகம் இன்னும் கடவுளும் கூட நாய்க்கு சமமாக ஒப்பிட்டதாக அந்த மத்தேயு அப்படின்ற அந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எல்லா இடங்களிலும், எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும் பரவலாக பரவி இருக்கின்ற விஷயம்ன்றது இந்த தீண்டாமை அப்படின்றது. ஆனா இந்த தீண்டாமை அப்படின்ற இவ்வளவு பெரிய விஷயமாக சமூகத்தில் இன்னும் நடத்தப்படுகின்ற விஷயத்திற்கு தீர்வை சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த பிரச்சனையை வேரோடு பிடுங்கி எறிந்தவர்கள் சமூகத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனாலதான் இஸ்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மேலே நாடுகள்ல மாற்று மதத்தை சார்ந்த மிகப்பெரிய அறிஞர்களை ஏன் தவறான கண்ணோட்டத்தில் மக்கள்கிட்ட புகுத்துறாங்க அப்படின்ற ஆய்வை பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடுங்கி சமூகத்தில் இருந்து எரித்தது இந்த தீண்டாமை அப்படின்ற விஷயம் தான். இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அனைவரும் சமம் என்கின்ற கொள்கையை கடைபிடிக்கின்றது. இந்த விஷயம் தான் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவங்க மற்ற நபர்களால் இதுல ஊறி போனவங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்து காட்டினார்கள். கருப்பர் இனத்தை சார்ந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த ஃபத்ஹ் மக்காவின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வின் மீது ஏறி நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீண்டாமை அப்படின்ற பிரச்சனைக்கு தீர்வை சமூகத்திற்கு கொடுத்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல இந்த நிறவெறி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதோ, அதே மாதிரி அன்றைய காலத்துல எகிப்துல இந்த நிறவெறி ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
அப்ப அந்த எஜிப்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஒரு படை ஒன்று செல்லுகின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா எஜிப்தை வெற்றி கொண்டுறாங்க. அந்த அரசு என்ன செய்யறாங்கன்னா பாபிலோனிய கோட்டைகளை போய் தஞ்சம் புகுந்துக்கிறான். கோட்டையை சுற்றி வளைச்சாச்சு. அரசன் உள்ள இருந்து கடிதம் எழுதுறான், இது மாதிரி என்னோட பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஒரு 20 நபர்களை நீங்க அனுப்புங்க, நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் போர் இல்லாமல் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கடிதத்தை உள்ள இருந்த அரசன் எழுதி அனுப்புறான். வெளியே இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, ஒரு 20 வெள்ளையா இருந்த சஹாபிகளை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 20 வெள்ளையா இருந்த சஹாபிகளுக்கும் என் நிறவரிக்கு அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்துல இந்த 20 வெள்ளை நிறத்தோடு இருந்த சஹாபிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா, இவங்க யாருன்னா இவங்க கருப்பர் இனத்தை சார்ந்தார்கள். அந்த 20 வெள்ளை சஹாபிகளுக்கும் இந்த உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அப்படின்ற சஹாபிய தலைமையா நியமிச்சு உள்ள அனுப்புறாங்க. உள்ள போனா அரசன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க. நான் தலைமை தாங்கி கூப்பிட்டது ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர்களை, உங்கள சிறந்த மனிதர்களை எனக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்கன்னு நான் எழுதி அனுப்பியிருந்தேன். ஆனா வந்திருப்பதோ நீங்க கருப்பினத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எப்படி நான் பேச முடியும் அப்படின்றப்ப இந்த உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி ஒரு சில அறிமுகங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, என்னை போன்ற ஒரு நபர், என்னை நீங்கள் கருப்பர் இனத்தவராக மிக தாழ்ந்த நபராக நீங்கள் கருதலாம், ஆனால் என்னை போன்ற ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்த நபருக்கு இஸ்லாம் அளித்திருக்கின்ற மதிப்பு என்ன தெரியுமா? இந்த வெள்ளை இனத்தை சார்ந்த 100 மனிதர்களுடைய திறமையை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் திறமையை மட்டுமே அங்கீகரிக்கின்றது. நான் நினைச்சேன்னா உங்களை 100 பேர் என்னால நான் காலி பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் வீர வசனங்களை எல்லாம் பேசணும். உடனே கடைசி அந்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்ததாக வரலாறுகள்ல உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபிகள் இது போன்ற பிரச்சனைகளில் சமமாக நடத்துவதனால், சமமாக நடத்தப்படுவதனால் இஸ்லாத்தின் மீது அவ்வளவு வெறுப்புடன் இருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள். இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகின்ற ஒரே விஷயம் தான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து உங்கள் அனைவரையும் நாம் படைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, சஹாபாக்கள் மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாருடைய உள்ளத்துல கடுகளவு தற்பெருமை இருக்குதோ அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அப்ப தற்பெருமைனா சஹாபாக்கள் என்ன வழங்கி வச்சிருந்தாங்க, கொஞ்சம் கர்வமா நடக்கிறது, கொஞ்சம் இருக்கிற காசு பணத்தை வச்சு நல்ல பெருமை அடிக்கிறது அப்படின்ற மாதிரி எண்ணத்துல சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்க்கு விளக்கத்தை கேட்கிறாங்க. யார சொல்லலாம், அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த பொருளாதார வசதி அவர் வெளிக்காட்டுறதுக்காக வேண்டி நல்ல ஆடை அணிகிறாரு, நல்ல உணவு உண்கின்றார், நல்ல காலணி அணிகின்றார், இதெல்லாம் பெருமையில வருமா அப்படின்னு சஹாபாக்கள் விளக்கம் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீண்டாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்திருந்தா நிச்சயமா அந்த அடையாளத்தை வெளிக்காட்டுவதை அல்லாஹ் விருப்பப்படுவான். ஆனால் இந்த தற்பெருமை என்பது ரம்துன் நாஸ், மக்களை பார்க்கின்ற பொழுது அவன் என்னை விட தாழ்ந்தவன் அல்லது நான் அவனை விட உயர்ந்தவன் என்ற இந்த தீண்டாமை சம்பந்தப்பட்ட விஷயம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவன்தான் பெருமை அளிப்பவன் என்று உலகமே பிரச்சனையை அந்த முடிவை நோக்கி செல்வதற்குரிய கஷ்டமான சூழலில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே அந்த தீண்டாமை என்கின்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஜப்பான் மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி கண்ட நாடு. ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் இதெல்லாம் பிழைத்து வருமா அப்படின்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் அதிகமான கண்டுபிடிப்புகளை கொடுத்த நாடு எதுன்னு கேட்டால் ஜப்பான் தான். எந்த பொருளை பார்த்தாலும் அங்கே மேட் இன் ஜப்பான் அப்படின்ட்டு இருக்கும். அதிநவீன ரயில்கள், அதிவேகத்தில் செல்லக்கூடிய ரயில்கள், அதிகமான கண்டுபிடிப்புகள். இன்னும் சொல்லப்போனால் ஜப்பான் அப்படின்ற நாடு வந்து அது நிலநடுக்கம் அடிக்கடி வரக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட ஜப்பான், இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய ஜப்பான் இன்னைக்கு அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நாடுகள்ல ஒரு 8வது இடத்துல இருக்கு ஜப்பான். அப்ப எல்லா விதமான வளர்ச்சியும் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆய்வு குழு அந்த நாட்டுல ஆய்வு செய்ய அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு நாடு முழுக்க சென்று ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1000 பக்க அளவிலான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது.
அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் இதுதான். ஏன் மக்கள் இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் அறிவு ரீதியாக அதிகமான கண்டுபிடிப்புகளை கொடுத்தாலும் மக்கள் என்ன அதிகமாக ஆசைப்படுறாங்கன்னா, யாருடனும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த விஷயத்த, உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்த இந்த நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயம் பிரச்சனைனா தனக்கென்று ஆலோசனை சொல்வதற்காக பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை உருவாக்காத சமூகமாக இந்த ஜப்பானிய சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்படியே சென்றால் 8வது இருக்கக்கூடிய இந்த ஜப்பான் கூடிய விரைவில் 1வது இடத்துக்கு வந்துடும். இதுல தற்கொலை அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய நாட்டுல உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய விஷயம் எல்லா விதமான முன்னெடுப்புகள், முயற்சிகள், முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்தையும் முன்னேறினாலும் இந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனிதன் குறை வைக்கின்ற பொழுது அங்க அவன் பாதிக்கப்படுகின்றான். அந்த மனிதன் தோல்வியை தழுவுகிறான். இதற்கு தீர்வாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மன் ஸல்லஹு யுஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, எவர் ஒருவருக்கு ரிஸ்கில் அதிகமாக விசாலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, மன் ஸல்லஹு யுஸதலஹு ஃபீ அஸ்ரிஹி, எவர் ஒருவருக்கு வாழ்வாதாரம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ரீதியாகவே சொந்த பந்தத்தோடு யார் நல்ல இணக்கமா, சைக்காலஜிக்கல் ரீதியா பார்த்தானா யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆயுள் அதிகமாக அவங்களுக்கு டெப்ரெஷன் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய முடிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நபியினுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய எல்லா துறைகளிலும் வெற்றியை கண்டிருக்கின்றோமா என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை சொல்லி, இதையெல்லாம் தாண்டி இப்படி சமூகம் வெற்றி பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த விஷயங்கள் என்ன, நாம் என்ன கையில் எடுக்க தவறிவிட்டோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது பல 100 ஆண்டுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரட்சி செய்ததாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பல 1000 ஆண்டுகளுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம். அதிலும் நபித்துவத்தினுடைய காலம் பார்த்தா வெறும் 23 ஆண்டுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவு நாள் வரை நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த தீர்வுக்கு சொந்தக்காரங்களாக அந்த நபியினுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் அந்த விஷயங்களை எந்த அளவிற்கு நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். சொல்ல போனா மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 50-53 ஆண்டு காலம், மதீனாவில் இருந்து 10 ஆண்டு காலம் தான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். என்னென்ன விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தார்கள்? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் அங்கே மிகப்பெரிய புரட்சி நடக்கின்றது. ஏன்னா மக்காவில் பார்த்தோன்னா யாருமே உதவி செய்ய வரல, எல்லா நபர்களும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருந்த நபர்கள். மதீனாவுக்கு போகும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் முடிந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மதீனாவிற்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பணி என்னன்னா, பள்ளிவாசலை கட்டமைத்தார்கள், பள்ளிவாசலோடு மக்களை ஒருங்கிணைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் விஷயம் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. மஸ்ஜித் நபவியோடு மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். மஸ்ஜித் நபவி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆனிய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் பள்ளிவாசலோடு இணைந்த குர்ஆனிய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஜும்மால சொல்றோம், 40% குழந்தைகள் மட்டுமே நம்முடைய மஹல்லால குர்ஆன் மதரசா, அதாவது மக்தப் மதரசாவிற்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 600-700 பிள்ளைகள் ஓதிய நம்முடைய மக்தப் மதரசால இன்னைக்கு 350 பிள்ளைகளை தாண்டது கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா பெற்றோர்களை தான் பிள்ளைகள் காரணமா சொல்றாங்க. மக்தப் கல்வி, குர்ஆனினுடைய கல்வி கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அந்த வாலிப வயசுல வழி தவறிய பிள்ளைகளுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம கேட்டு பாருங்க. என்ன காரணம்னா சின்ன வயசுல அந்த பிள்ளை, அந்த பையன், அந்த பொண்ணு பள்ளிவாசலோடு தொடர்புள்ள பிள்ளையாக வளர்ந்திருக்கும். குர்ஆனிய கல்வி கொடுக்கப்படாத பிள்ளையாக வளர்ந்திருக்கும். குர்ஆனுடைய கல்வி நம்முடைய மஹல்லாவை சார்ந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் பள்ளிவாசலில் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 குர்ஆன் மதரசாக்களை நிறுவியதாக வரலாறுகள் உண்டு. குர்ஆனிய தொடர்புடைய பிள்ளைகளாக நம்முடைய மஹல்லா பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இதே மாதிரி தான் குர்ஆனோடு தொடர்பில்லாத பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனா மதரசாக்கு வராத பிள்ளைகள் உருவானாங்க கொஞ்சம் கொஞ்சமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரூல்ஸ் போட்டாங்க, நீங்க வாங்க குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பு இருந்துச்சு. யார் மக்தப் மதரசால யார் ஒழுங்கான முறையில் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அரசுடைய பணிகள், கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஸ்டைபண்ட், அதாவது நிதி வழங்கப்படும் குழந்தைகளுக்கு யார் மக்தப் மதரசால ஓதுகின்ற. காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் எப்பொழுது மக்தப் மதரசாவில் பயின்று பள்ளியோடு தொடர்புடைய பிள்ளைகளாக சிறு பிரயாணத்தில் வளர்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் தான் வாலிப பருவத்திலேயும் வயோதிக பருவத்திலேயும் பள்ளியோடு தொடர்புடைய பிள்ளைகளாக உருவாவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த முதல் கட்ட பணி இந்த விஷயம், பள்ளியோடு ஒருங்கிணைக்கக்கூடிய பணி. இன்னைக்கு இதை நாம் எடுக்க தவறிட்டோம். பிள்ளைகளை பள்ளியோடு பள்ளியிலிருந்து எப்படி தூரமாகலாம் என்கிற திட்டத்தை தான் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் திட்டம் போட்டிருக்கோமே தவிர எப்படி பள்ளியோடு இணைக்கலாம். இன்னும் சொல்லப்போனா நம்ம மகளாலலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட பிள்ளைகள் லீவு படக்கூடாது அப்படின்னு முக்கியமான கிளாஸஸ் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு போய் வைக்கிறோம். என்ன காரணம்னா ஞாயிற்றுக்கிழமையாவது பிள்ளைகள் மதரசாவுக்கு வரமாட்டாங்களான்னு. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைகள் வீட்டில் படுத்து தூங்குறாங்க. மக்தபோடு ஒருங்கிணைக்கின்ற, பள்ளிவாசலோடு ஒருங்கிணைக்கின்ற பிள்ளைகள் தான் அவர்கள் வாலிபத்திலும் வயோதிகத்திலும் பாதுகாப்பான இறைவனுக்கு பிடித்த பிள்ளைகளாக மாறுவார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தது வாலிபர்களை பள்ளிவாசலோடு ஒருங்கிணைத்தார்கள். அதற்கான திட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீட்டினார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் அப்படின்னாலே ஒரு போராட்டம், ஒரு சண்டனா கூடக்கூடிய வாலிபர்கள், இபாதத்திற்காக வேண்டி நல்ல விஷயத்திற்காக வேண்டி கூடக்கூடிய வாலிபர்கள் சமுதாயத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா காலேஜ் லீவு நாட்கள் மிஞ்சி நம்ம பள்ளியாசல கணக்கு போட்டோம்னா ஒரு 10 பிள்ளைகள் தான் தொழுக வர்றாங்க வாலிபர்கள். என்ன காரணம்னா அந்த சிறு பிராயத்தில் மக்தப் கல்வியை விட்டது. அப்படியே தொடர்ச்சியாக மக்தப் கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காத பொழுது வாலிபத்தில் பள்ளிவாசலை விட்டு தூரமாகக்கூடிய பிள்ளைகளாக உருவாகிடுவாங்க. காலேஜ் லீவ் நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல ஒரு 10 வாலிபர்கள் தொழுவாங்க. என்ன காரணம்? நாம் சிறு பிராயத்தில் அந்த மக்தப் கல்வியை சரியான முறையில் பிள்ளைகள்கிட்ட கொடுக்காம விட்டுட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில எப்பவுமே மஸ்ஜித் நபவியில வாலிபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்ததனால் வெற்றி கொண்ட சமூகமாக மாற்றினார்கள். அடுத்ததாக பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை வஃபாத்திற்கு பிறகு அவங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு பெண் பிள்ளையாக, ஒரு மஹல்லாவினுடைய பெண் பிள்ளையாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்க்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அத்தா இல்ல, அப்ப அந்த பிள்ளையை யார் பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்ற போட்டி வரும் பொழுது எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்களாம். நாங்களாம் மரியமை பாதுகாப்போம் என்று அந்த மஹல்லாவே அந்த பெண் பிள்ளையை பாதுகாப்பதற்காக அடித்துக் கொண்டதாக, சண்டையிட்டுக் கொண்டதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். ஏன்? அந்த பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்பு தான் மஹல்லாவினுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படை. உம்மு ஹபீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி நஜாஷி மன்னருக்கு அந்த ஹபஷாவுக்கு போயிருக்கும் பொழுது தந்தையோட போயிருக்கிறாங்க. தன் மதீனாவில இருந்து ஹபஷாவுக்கு போயிருக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்த பெண்மணி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா தந்தையோட என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹபஷாவுக்கு போயிருக்கும் பொழுது தந்தை அந்த இடத்துல வஃபாத் ஆயிடுறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சார்கள்? ஒரு பெண்ணினுடைய பாதுகாவலராக, இன்னும் சொல்ல போனா மஹல்லாவினுடைய பெண்ணினுடைய பாதுகாப்பிற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த விஷயமாக இதை நாம் பார்க்க வேண்டும்.
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா போயிருக்காங்க. அங்க தந்தை வஃபாத் ஆகிறாரு. தன்னந்தனியா ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னுடைய மஹல்லாவை, என் ஊரை சார்ந்த ஒரு பெண் உங்களுடைய ஊரில் தன்னந்தனியே நின்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜாஷி மன்னரை மஹர் கொடுக்க சொல்லி அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி பாதுகாப்பு கொடுத்ததாக வரலாறுகள்ல பார்க்கிறோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய மனைவி. அந்த மஹர் கொடுக்கிறது யாரோ நஜாஷி மன்னரை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் கொடுக்க சொல்றாங்க. என்ன காரணம்? ஒரு ஊர், ஒரு மஹல்லா சிறந்த மஹல்லாக இருக்கணும்னா அந்த மஹல்லாவினுடைய பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். நம்ம மஹல்லால எத்தனை பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யும்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கொஞ்ச நாள் பேசுறோம், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நோக்கி நாம நகர்றது இல்லை. அரசியல் ஆதாயத்திற்காக வேறு சில விஷயங்களுக்காக அந்த பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர அடுத்து இது பிரச்சனை நம்முடைய மஹல்லாக்கல்ல, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நடக்காதவாறு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுல நாம் இன்னும் தவறு விட்டுட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களினுடைய பாதுகாப்பை தன்னுடைய சமூகத்துல மதீனாவில் உறுதி செய்தார்கள். அடுத்ததாக பள்ளிவாசல்ல வச்சுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. தன்னுடைய சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சஹாபிய பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூலுடைய மகள் அல்ல, இன்னொரு ஃபாத்திமா. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லலாம் இம்மா ரஜுலான் யஹ்துமான், இரண்டு பேர் வந்து என்னை பெண் கேட்கிறாங்க யார சொல்லலாம். ஒரு ஆள் வந்து அபுல் ஹிக்கம்ன்ற ஒரு ஆள், இன்னொரு ஆள் முஆவியா. இந்த ரெண்டு பேருமே எனக்கு என்ன பெண் பேசுறாங்க யார சொல்லலாம். நான் யாரை திருமணம் முடிக்கலாம் என்பதாக பள்ளிவாசல்ல வச்சு தனக்கான ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், திருமணத்திற்கு முன்பான அந்த உளவியல் ஆலோசனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி பெற்றதாக வரலாறுகள்ல பார்க்கிறோம். பள்ளிவாசலில் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான இடமாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணத்துக்கு முன்பாக, திருமணத்திற்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயங்களும், குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் முடிந்த அளவிற்கு நம்முடைய பள்ளிவாசலை வைத்து தீர்க்கக்கூடிய நபர்களாக அந்த பள்ளிவாசலை தரமிக்க பள்ளிவாசலாக உருவாக்குவதற்கு நம் அனைவரின் மீதும் பொறுப்பு இருக்கின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல குர்ஆன்ல ஒரு வரலாறு வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு 2 நபர்கள் என்ன செய்வாங்களாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரவு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சுவர் ஏறி குதித்து பள்ளிவாசலுக்கு சென்று தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்டு பெற்றதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வரலாற்றை சொல்லுவார். அப்ப குடும்ப பிரச்சனைகளை, மஹல்லாவினுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வழங்கும் இடமாக பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். இன்னைக்கு பள்ளிவாசல்ல தீர்வு தேடுறதுக்கு எல்லா இடங்கள்லயும் போய் தீர்வு தேடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சமூகம் இப்படி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் இதுதான். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த கடைசி விஷயம், மிக முக்கியமான விஷயம், சமூகத்தினுடைய ஜகாத் நிதிகள் அனைத்தும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வறுமையால் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமே பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பகுதியில் வாழக்கூடிய பணக்காரர்களிடமிருந்து, செல்வந்தர்களிடமிருந்து அந்த ஸகாத் ஸதகா பொருட்களை எடுத்து ருத்துஹா ஃபி ஃபுகராஹிம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சென்சஸ் இருந்துச்சு, யார் யார் ஏழை, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த போரிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள்ல ஒரு உருக்கு சட்டையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறாங்கன்னா இந்த உருக்கு சட்டை யாருக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும், தன்னுடைய மஹல்லாவில் வசிக்கக்கூடிய இந்த நபருக்கு கொடுத்தா சரியா இருக்கும். அதே போன்று போர்வை கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த போர்வை இவருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என்கின்ற ஏழைகளுக்கு, தன்னுடைய மஹல்லாவை சார்ந்த ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை கட்டமைத்தார்கள். வருத்தத்துக்கு விஷயம், இன்னைக்கு வானளாவிய அளவில் கட்டடங்கள் கட்டக்கூடிய நம்ம மஹல்லால நிறைய வீடுகள்ல தங்களுடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்கு கழிப்பறை இல்லை. நிறைய வீடுகள் இல்லை, கிட்டத்தட்ட 16 வீடுகளுக்கு மேல நம்ம மஹல்லால கழிப்பறை இல்லாத வீடுகள். எங்கே சென்று கொண்டு இருக்குது நம்முடைய மஹல்லாவினுடைய முன்னேற்றம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை நாம் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஊர்ல, நம்மளுடைய இந்த மஹல்லாக்களை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை நபர்கள் தயாராக இருக்கின்றனர்? அனைவரும் பொறுப்புதாரிகள். எல்லா நபர்களும் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இறங்கி வேலை செய்யல, எல்லா நபர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருங்கிணைத்தார்கள் பள்ளிவாசலை நோக்கி.
பள்ளிவாசல் தான் இந்த உம்மத்தினுடைய உயிர் நாடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். அப்படி கட்டமைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தியதன் விளைவாகத்தான் கல்வியில், ஆன்மீகத்தில், அதே போன்று பொருளாதாரத்தில், எல்லா துறைகளிலும் சிறந்த சமூகமாக சஹாபாக்கள் சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தி உருவாக்கினார்கள் என்றாக வரலாறுகளில் பார்க்கிறோம். அக்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ, அப்படி எல்லா விஷயங்களையும் ஏற்று அதன் பாதையில் பயணித்து உயர்ந்த சமூகமாக மாறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.